7/5/2024 ஸ்ரீசக்தி 414 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், 6ஆம் தேதி விண்மின் 768க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஆல் போர்டு 9/7 கொடுத்துருந்தோம் நேற்று. அது 7க்கு பவர் 2 இது வந்தாலும் உள்ளே வரலாம்னு நினச்சிட்டு 2 கொடுத்துருந்தேன். 9/7ங்கிறது மரண மாதம் நம்மளுக்கு வின்னிங் ஆகிருக்குது. சரிங்களா, 9/7 மரண மாதம் வின்னிங் வந்துருக்குது. 9/7 சரிங்களா. சி போர்டுக்கு 9/7 பாஸ் ஆகிருக்கு. 7 ஏ போர்டில் வந்துருக்கு. ரிசல்ட்டு 7, 8, 9 ரம்மி ஆடிட்டாங்க. சரிங்களா, ரம்மி விளையாடி இருக்காங்க. பக்காவாக ஒரு வின்னிங் வந்துருக்குது. நம்ம பாருங்கள், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு கொடுத்ததில் வந்துட்டு பாருங்கள் 9 சி போர்டுக்கு ஒரு அருமையாக வச்சுருக்குறோம் ஒரு போர்டை. சரிங்களா, 7 ஏ போர்டுக்கு வந்திருக்கு. ஏ போர்டில் இருக்க 8 பி போர்டுக்கு வந்திருக்கு. அவ்வளோதான். சி போர்டில் இருக்குது ஏ போர்டுக்கு போகும், ஏ போர்டில் இருக்குது சி போர்டுக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சி போர்டில் 2 நம்பர் கொடுத்ததில் ஒரு நம்பர் 7க்கு ஏ போர்டுக்கு போயிருக்குது, 8 ஆனது பி போர்டுக்கு வந்துருக்கு. ஆக மொத்தம் இங்கேயே ஒரு அருமையான வின்னிங் வந்துருச்சு. ஓகேவா, இதை கெஸ்ஸிங் பண்ணி வைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் என்னுடைய கணிப்பை நான் கொடுத்தேன். யார் எத்தனை பேர் எப்படி கெஸ்ஸிங் மாற்றி வச்சு போட்டாங்கன்னு தெரில. போட்ட வின்னிங் வாங்கியிருந்தாங்கன்னா ரொம்ப உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா, அடுத்து 2 டிஜிட்டல்லாம் நம்ம பாருங்கள், டபுள்ஸ் வந்தால் இப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 5 5 9 வரலான்னு சொல்லிட்டு. ஆனால் வரல இன்றைக்கி டபுள்ஸு. ஆனால் 5 8 8 3 9 3லாம் கொடுத்துருக்கோம். 9 3க்கு பவர் வந்து 8, 3க்கு பவர் 8. சரிங்களா, ஆனால் டபுள்ஸ் நம்மளுக்கு ஒன்றும் செட் ஆகலை. பெருசாக வின்னிங் வரல, சிங்கிள் போர்டு தான் பாஸ் ஆகிருக்கு. ஆனால் 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அருமையான ஒரு பாக்ஸில் போட்டால் பிசி வின்னிங் வந்திருக்கும். பாருங்கள், இந்த 849ங்கிற நம்பர் வந்து பாக்ஸுன்னு போட்டோம்னா 489ன்னு வந்திருக்கும். அதில் ஒரு பிசி வின்னிங் கண்டிப்பாக கிடச்சிருக்கும். 8 7லாம் வச்சுருக்குறோம். இதில் ஒரு 7 வச்சுருந்தோம்னா ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். நம்மளுக்கு 9 கரெக்டாக கொடுத்துருக்கோம். அந்த 8 தான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்குறோம். பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு பிசி வின்னிங் வந்திருக்கும். நான் சொல்லி தான் கொடுப்பேன், பாக்ஸ் எப்படியாவது ஒரு பிசியாவது பாஸ் பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி பிசி வின்னிங் வந்திருக்கு. சரிங்களா, நம்ம ரிசல்ட்டு 789, நம்ம கொடுத்துருக்க 849. சரிங்களா, இங்கே பாருங்கள், ரிசல்ட்டு 789 578 நம்ம கொடுத்துருக்குறோம். சரி, நாளைக்கு ஒரு நல்ல கணிப்பில் போயிடலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு ஒரு ஆல் போர்டு வரையாக நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வின்னிங் எடுத்திருக்கோம். சரிங்களா, அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்களும் ஒரு ஐடியா பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல்லிங் வின்னிங் வாங்கலாம். என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன், நீங்களும் கொஞ்சம் ஐடியா பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கலாம். சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கொஞ்சம் தள்ளி பார்க்காம ஃபுல்லாக கேளுங்க. சொல்ல போகிற விஷயம் ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தள்ளி பார்க்காம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா, என்னுடைய கணிப்பை கொடுத்துட்டு அதை சில விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதில் சில பேருக்கு, எத்தனையோ பேர் பார்க்குறீங்க, அதில் ஒரு 10 பேராவது நல்ல ஒரு கெஸ்ஸிங் எடுத்து வின்னிங் வாங்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான். சரிங்களா, அதனால் நம்ம சேனலை பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா, நாளைக்கு பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 4 1 தான் என்னுடைய டார்கெட். சரிங்களா, 4க்கு பவர் 9 கொடுத்துருக்கேன். இந்த 1க்கு பவர் 6. யாருக்காவது 1 6ன்னு ஒன்று வந்தால் நாளைக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் என்னுடைய நம்பிக்கை இந்த 4 1 மேலே தான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 1 தான். சப்போஸ் இது வரலன்னா 9ஆம் நம்பர் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காண்டி சப்போர்ட்டு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, ஆல் போட பொறுத்த வரைக்கும் 4 1ங்கிறது தான் என்னுடைய டார்கெட். சரிங்களா, பாருங்கள் உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 6 தான். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 2. சரியா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4 1. சரிங்களா, அதிகபட்சமாக இதில் ஏதாவது சேஞ்ச் ஆகுனா ஏ போர்டில் இருக்கிறது இங்கே வரலாம் சி போர்டுக்கு, சி போர்டில் இருக்கிறது ஏ போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 9 கணிப்பு யாருக்காவது வருதா பாருங்கள். உள்ளே வந்தாலும் வரலாம், நாளைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா, இதிலே ஒரு 2 டிஜிட்டலோ 3 டிஜிட்டலோ 4 டிஜிட்டலோ கூட பாஸ் ஆகலாம். உங்கள் கணிப்பில் வந்தால் மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஒரு 8 காத்திருக்கும். சரிங்களா, அடுத்து பாருங்கள், 2 டிஜிட்டல் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நம்பர், மொபைல் நம்பர் KL டியர். சரிங்களா, 8610575149. இந்த நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டிங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் டிக்கெட் போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான நம்பர். சரிங்களா, வின்னிங் அமௌண்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். வின்னிங் வந்துச்சுன்னா பக்காவாக செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் வந்தோன்னே வின்னிங் ஆயிடுச்சுன்னா செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா, பக்காவாக நம்பி போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லாதது. நம்ம தான் எடுக்கிறோம், தைரியமாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும். சரிங்களா, சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும். சரிங்களா, 8610575149 இந்த நம்பருக்கு கால் பண்ணி தயவுசெய்து யாரும் கெஸ்ஸிங் மட்டும் கேட்காதீங்க.
புக்கிங் போடுறதுக்கு மட்டும்தான் இந்த நம்பரு ஒரு விளம்பரத்துக்கு நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? கெஸ்ஸிங் வந்து வீடியோவில் நம்ம கொடுத்துட்றோம். அதனால் நீங்கள் வீடியோ பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? எதுவுமே வந்து கன்ஃபார்மான நம்பர் கிடையாது. எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். சரிங்களா? கன்ஃபார்ம் நம்பர்னு நாங்கள் கொடுக்குறது வீடியோவில் தான் கொடுப்போம் ஓரளவுக்கு. நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணிலாம் கேட்க வேண்டாம். புக்கிங் போடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை கால் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து நம்ம 2 டிஜிட்டலில் போயிடலாம் பாருங்கள். ABPCAC கொஞ்சம் தப்பாக வந்துருச்சு, அதனால் அடித்து வச்சுருக்கிறேன். இதை பார்க்க வேண்டாம். இங்கே கொடுத்துருக்க நம்பரை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். 36 73 67 32 08. சரிங்களா? 08 38 79 49 86. இதுதான் என்னுடைய 2 டிஜிட்டல். சரிங்களா? இதை எப்படி போடணும்னு உங்களுக்கே தெரியும். என்னுடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள்லாம் 3 6ன்னு போட்டால் 6 3, 7 3ன்னு போட்டால் 3 7. அதே சேம் தான். வாரத்தில் ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த 2 நாள் தொடர்ந்து வின்னிங் கொடுப்போம் பாருங்கள். சரிங்களா? ABPCAC கொடுத்துருக்குறேன். ABAC தான் நம்மளோட டார்கெட். மிஸ் ஆனால் பிசிக்கு போகும். சரிங்களா? எந்த ஒரு செட்டு போட்டாலும் ரொட்டேட் பண்ணி மட்டும் வைங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். 79 போட்டால் 97, 38ன்னு போட்டால் 83. சரிங்களா? நாளைக்கு இந்த 38 கூட வர வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அது 83ஆகவும் வரலாம். சரிங்களா? அதேமாதிரி 32 23ஆகவும் வரலாம் பாருங்கள். உங்கள் கணக்கில் எப்படி வரும்னு பாருங்கள். இந்த 49 கூட நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி டபுள்ஸ்ன்னு வந்துச்சுன்னா நாளைக்கு 99 வரலாம், 88, 44, 77. சரிங்களா? ABPCAC டபுள்ஸ் வந்தால் மட்டும் இந்த நம்பரை அப்ளை பண்ணுங்கள். 4 கொடுத்துருக்கேன்னு பார்க்காதீங்க, 4 திரும்பவும் வருது. அப்படி இல்லைன்னா 4க்கு பவர் 9, அந்த 9 உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? யாரெல்லாம் பவர் நம்பர் வச்சு விளையாடுறீங்களோ அவங்க பவர் நம்பர் வச்சு விளையாண்டுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள் 3 டிஜிட்டல் பாருங்கள். 760 080 284 791 694 329 129 051. இந்த நம்பரு ஒரு 3 நாளாக தொடர்கதையாக வந்துக்கிட்டு இருக்குது. 051 3 4 நாளாக வந்துக்கின்னு இருக்குது. ஆனால் ரிசல்ட்டுன்னு அடிக்க காணும். நானும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை இந்த ஒரு 4 நாளைக்கு கூட இந்த நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எப்படினாலும் பாக்ஸுக்குனாலும் மாற்றி வச்சு கூட வந்தாலும் வரும். 05ன்னு தான் வரணும், 051ன்னு வரணும். சப்போஸ் 015ன்னு கூட வரலாம். பாருங்கள், என்னுடைய கணிப்பு தான். இது ஒரு 3 நாளாக வந்துக்கிட்டு இருக்குது, வரல. இன்னும் 2-3 நாள் தொடர்ந்து பார்க்கலாம். வரதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த நம்பரு. சரிங்களா? நாளைக்கு ஒரு டபுள்ஸ்னு வந்துன்னா 44 வருது, இல்லைன்னா அதுக்கு பவர் 9 கூட அடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த 080ங்கிற நம்பரு நாளைக்கு ஒரு எனக்கு என்னமோ ஒரு இதாக இருக்குது, வந்தாலும் வரலாம். 00 வருதா, இந்த 8 வரலன்னா 8க்கு பவர் 3 வருதான்னு ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது. அது எப்படி அடிக்க போகிறான்னு தெரில. ஒரு பாக்ஸாக தான் வரும். நம்ம கொடுக்குறது எல்லாமே ஒரு பாக்ஸ் மட்டும்தான். இதில் 8 செட்டுக்கு 8 செட்டு நீங்கள் போடணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய கணிப்பு உங்களுடைய கணிப்பு ஒத்து வரும் பட்சத்தில் எந்த நம்பர் வருதோ அதை மட்டும் பாக்ஸாக போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? அடுத்து எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ABPCAC ABAC மெயின் டார்கெட். மிஸ் ஆனால் பிசிக்கு எந்த செட் வச்சாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க, அப்போ ஒரு வின்னிங் இருக்கும். சரிங்களா? இது ஆல் போர்டு. ABC போர்டு. A போர்டில் எது வரும், B போர்டில் எது வரும், C போர்டில் எது வரும்னு சொல்லி கொடுக்குறேன். சில நேரங்களில் போர்டு சேஞ்ச் ஆகி வந்துடுது, சில நேரம் போர்டு அப்படியே அடிக்குது. சரிங்களா? இது ஆல் போர்டு. சரிங்களா? பாருங்கள், நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். சரிங்களா? இது டிக்கெட் போடுற நம்பரு. பாருங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போங்க. என்னுடைய கமெண்ட் பிடிச்சா ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. சரிங்களா? நாளைக்கு இன்னொரு நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.